10th max chapter 1ல exercise 1.3 பார்க்கலாம். 6th sum a function f is defined by f of x is equal to 2x minus 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of 0 plus f of 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிக்கணும், அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ f of 0 is equal to எக்ஸுக்கு இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 of 0 minus 3 இப்போ 0 ஆயிருமா, 0 minus 3 which is equal to minus 3. அடுத்து f of 1 எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 of 1 minus 3 which is equal to 2 minus 3 minus 1. ஓகேவா, இந்த ரெண்டு வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ f of 0 ஃபர்ஸ்ட் அதனால f of 0 வேல்யூ என்ன minus 3. ஸோ minus 3 plus f of 1 ஓட வேல்யூ இது minus 1 divided by 2 is equal to minus 3 minus 1 by 2. minus into minus plus பண்றோம், ஆனா greater number ஓட சைன் தான் போடணும் அப்படின்னா. ஸோ minus 4 by 2 cancel பண்ணோம்னா is equal to minus 2. At the second subdivision find x such that f of x is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f of x வந்துக்கு நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 2x minus 3 this is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x மட்டும் அந்த சைடு வச்சுட்டு கொண்டு வந்தோம்னா minus 3 வந்து இங்கிட்டு வரும்போது plus 3 ஆயிடுது. இப்போ x is equal to 3 by 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால இங்கிட்டு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ 3 by 2. Third subdivision find x such that f of x is equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f of x க்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 2x minus 3 ன்னு கொடுத்துருக்காங்க. is equal to x ன்னு கொடுத்துருக்கனால x ன்னு போட்டுக்கிறோம். இப்போ x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம், கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போறோம். ஸோ 2x இது இங்கிட்டு வரும்போது மைனஸ் x வந்துடும். is equal to 3 வந்து மைனஸ் 3 வந்து இங்கிட்டு வரும்போது பிளஸ் 3 மாறிடுது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், x is equal to 3 தான் வந்து x ஓட வேல்யூ. அடுத்து fourth subdivision find x such that f of x is equal to f of 1 minus x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f of x க்கு என்னது 2x minus 3 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வேல்யூ அதை போட்டுக்கிறோம். is equal to f of 1 minus x அப்படின்னா x க்கு பதிலாக 1 minus x ன்னு போடுறோம். இப்போ வந்து 2 of 1 minus x minus 3. ஓகே, இப்போ 2 உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 minus 2x minus 3. அடுத்து x டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். ஸோ 2x minus 2x இங்கிட்டு வரும்போது plus 2x ஆயிரும். is equal to 2 minus 3 இந்த 3 இங்கிட்டு வரும்போது plus 3 மாறிடுது. இப்போ இதுவும் plus 3யும் minus 3யும் கேன்சல் ஆயிரும். இதோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4x is equal to 2. ஸோ x is equal to 2 by 4 is equal to கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 by 2. இதோட இந்த சம் முடிஞ்சு. The seventh sum an open box is to be made from a square piece of a material 24 cm on side. By cutting equal squares from the corners and turning up the sides are shown. Here figure இருக்கு இல்லையா, அது மாதிரிக்கு நம்ம மடக்கணும். இந்த ஸ்கொயரை வந்து அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைட்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னால லென்த் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து எக்ஸ்பிரஸ் தி வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வந்து வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. L is equal to 24 minus 2x. இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மொத்த லென்த் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த கியூபாய்டா மாத்தணும் அப்படின்னா அந்த எக்ஸும் இந்த எக்ஸும் வந்து மடிச்சோம் அப்படின்னா 24 minus 2x இதுதான் வந்து லென்த். ஓகே, இப்போ L is equal to 24 minus 2x. அடுத்து அதே தான் பிரெத் வரும், ஏன்னா அது வந்து ஸ்கொயர்னால அதே சேம் தான் வரும் 24 minus 2x. அண்ட் ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா மடைக்கிறோம்ல, இதுதான் வந்து ஹைட்டா இருக்க போகுது. ஸோ ஹெச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ். ஸோ அது வந்து ஒரு கியூபாய்டா ஃபார்ம் ஆயிரும் அப்படி இல்லையா, இதை ஃபோல்ட் பண்ணா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது வந்து கியூபாய்ட். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ். ஓகேயா,
இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்னன்னா L into B into H it is equal to L என்ன B என்ன H இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 24 minus 2x 24 minus 2x into x. ஓகேயா, இப்போ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 24 into 24 576, 24 into minus 2x minus 48x. அது மாதிரி minus 2x into 24 அப்படின்னா minus 48x, minus 2x into minus 2x plus 4x square into ஒரு x இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் x டேர்ம். ஸோ 576 minus 48 minus 48னா ஆட் பண்ணணும். ஆனால் கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ், ஸோ minus 96x plus 4x ஸ்கொயர். வெளியே ஒரு x இருக்கு. இப்போ இந்த x டேர்ம் வந்து உள்ள மல்டிபிள் பண்றாங்க. 576x minus 96x ஸ்கொயர் plus 4x cube. ஓகே, நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ். அப்போ வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் is equal to 4x cube minus 96x square plus 576x. Eighth sum, a function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு இது அப்படின்னு போட்டுட்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 3x minus 3 minus 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் f of x என்ன கொடுத்துருக்காங்க 3 minus 2x. இதுல f of x square அப்படின்னா xக்கு பதிலா x square எழுதணும். அப்ப f of x square is equal to 3 minus 2x square. அடுத்து f of x the whole square அப்படின்னா என்ன எழுதணும் 3 minus 2x the whole square. இப்போ ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, a minus b the whole square ஃபார்முலா a square minus 2ab plus b square. சரியா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் a square அப்படின்னா 3 square minus 2ab, so 2 into 3 into 2x plus b square என்னது 2x the whole square. அடுத்து 3 square அப்படின்னா என்னவாகும் 9 minus 3 2s are 6, 6 2s are 12, so 12x plus 4x square, 2x the whole square na 4x square. இப்போ இதோட முடிஞ்சா, இப்போ f of x square is equal to f of x the whole square ரெண்டு ஈக்குவேட் பண்றோம் ரெண்டு ஆன்சரையும். so it's 3 minus 2x square which is equal to 9 minus 12x plus 4x square. எல்லா டேர்மையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். so 4x square minus 12x plus 9, இந்த 3 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் minus 3, இந்த 2 minus 2x square இங்கிட்டு வரும்போது plus 2x square is equal to 0. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4x square plus 2x square அப்படின்னா என்ன ஆகுது 6x square minus 12x, x வேற டேர்ம் இல்லை minus 12x, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா plus 6 is equal to 0. எல்லா டேர்மும் 6 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னால டிவைடட் பை 6 போடுறோம். என்ன ஆகும் x ஸ்கொயர் minus 2x plus 1 which is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்றோம். நம்மளுக்கு வந்து 1 வரணும், கீழே வந்து -2 கிடைக்கணும் ஆட் பண்ணா. -1 போட்டோம்னா ஆன்சர் வருமா, அதனால x minus 1 which is equal to 0. இதான் சம் ப்ராடக்ட். இதை வச்சு நமக்கு தெரியும் x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு x is equal to 1. இதோட இந்த சம் முடிஞ்சு.
Ninth sum, a plane is flying at a speed of 500 km per hour கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பீட் வந்து 500 km. ஓகே, எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d travel by the plane as a function of time t in hours. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த டைமை வந்து நம்ம வந்து டீன் ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து டீன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் கிவன் எழுதிக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 500 km per hour. அதை எழுதிக்கிறோம். ஸ்பீடோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இதுல நம்ம டிஸ்டன்ஸ் டீல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம டைம் டேக்கனா இந்த சைட் கொண்டு வரணும், மல்டிபிளிகேஷன் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டீன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீடுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 500. ஸோ 500 இன்டூ டைம் டேக்கன் வந்து எப்படி நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, டி. ஸோ டீன்னு எடுத்திருக்கோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 500t. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன், ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன் அதாவது. ஓகே, அது அப்படியே எழுதிக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு 500t இஸ் த ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் டி இன் அ ஃபங்க்ஷன் டைம் டி. ஓகே, இதோட சம் முடிஞ்சு. 10th சம், டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபோரோட லென்த்தும் ஹைட், ஒரு பர்சனோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா எப்படி ரிலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா y is equal to ax plus b அப்படின்னு ரிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 4 சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ அண்ட் பி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் அ பர்சன் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் 4 and கேட்டிருக்காங்க. அடுத்து லென்த் ஆஃப் 4 and கேட்டுட்டு ஹைட் ஆஃப் அ பர்சன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் இருக்கிறது நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதிக்கிறோம். r is equal to 35, 56, 45, 65, 50, 69.5 and 55, 74 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஒய்க்கு ஆர்டர் அந்த ஆரோ டயக்ராம் வரைஞ்சுக்கிறாங்க. எக்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் ஒய் ஃபுல்லாக எழுதிக்கிறோம். பேர் பண்ணிக்கிறோம். பேர் பண்ணால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இமேஜ் இருக்குது. தேர்ஃபோர் ஈச் எலிமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ். அதனால ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து ஏபியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 செட்டை நான் எடுத்துக்கிறேன். 35, 56ஐயும் 45, 65 அது 2ஐயும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரெண்டையும் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, y is equal to ax plus b, அதை எழுதிக்கிறோம். இதில் வந்து இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஓகேயா, இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். 35, 56. அப்போ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 56 போடுறோம். இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 35 பிளஸ் பி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரிக்கே செகண்ட் 45, 65 65 வந்து ஒய். அதான் 65 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் வந்து 45 பிளஸ் பி. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ், ஸோ -9 இஸ் ஈக்குவல் டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ் 35 - 45 அப்படின்னா -10a மிச்சம் ரிமைனிங் இருக்கும். b மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். இப்போ a இஸ் ஈக்குவல் டு -9 பை -10 வருது, டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ a இஸ் ஈக்குவல் -9 பை -10 அது வந்து பாயிண்ட்ல எழுதிக்கிறோம் 0.9. அப்போ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, a இஸ் ஈக்குவல் டு 0.9. இப்போ a வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து அந்த ஏவை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் a is equal to 0.9 in 1. இப்போ 56 is equal to 0.9 into 35 plus b. அப்போது ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0.9ன்றது. அப்போ 56 is equal to ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 31.5 plus b. ஓகேயா, அடுத்து இந்த 31.5 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ b is equal to 56 minus 31.5. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 24.5. b ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ a is equal to 0.9 and b is equal to 24.5. அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y is equal to ax plus bன்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to a 0.9 bக்கு வந்து 24.5. அதோட முடிஞ்சு ஈக்குவேஷன். இப்போது அடுத்த சப்டிவிஷன் தேர்ட் வந்து x is equal to 14 கொடுத்துருக்காங்க. y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 4 கொடுத்துருக்காங்க, ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போது y is equal to அந்த ஈக்குவேஷனில் 0.9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 40 போடுறோம். 40 போட்டுட்டு ப்ளஸ் 24.5 போட்டிருக்கோம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 36.0. இப்போ 0.9 into 40 வந்து 36.0 ப்ளஸ் 24.5. ஓகேயா, அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 60.5 ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆஃப் அ பர்சன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோர் ஹேண்டோட லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதே ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 53.5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
அப்போ y is equal to 0.9x plus 24.5ல yக்கு பதிலாக 53.3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அடுத்து 0.9x plus 24.5 அந்த 24.5 வந்து இந்த சைடு வரும் மைனஸ் ஆயிரும். மைனஸ் பண்ணுறோம் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9x ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 28.8 அப்படின்னு கிடைக்கும் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 28.8 by 0.9 டினாமினேட்டரில் வந்துடும். அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும்ல பாயிண்ட்ல இருக்குது ஸோ இன்டூ 10/10 போடுறோம் பாயிண்ட் எடுத்துருவோம். ஸோ 288/9 வரும் 32 டைம்ஸ் போகும் 9 டேபிளில். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 32ன்னு கிடச்சிருச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு.